ஹலோ வெல்கம் டு அவர் சேனல்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 8 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின் ரோல் ஆஃப் ப்ளே இன் தி வேரியஸ் டைமென்ஷன் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா இந்த கொஷின் எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸ் போட்டு டெஃபினேஷன் ஆஃப் ப்ளே அண்ட் தென் ரோல் ஆஃப் ப்ளே இன் சைல்டு டெவலப்மெண்ட், வேரியஸ் டைமென்ஷன் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளேயோட பேசிக் டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ப்ளேனா என்ன? விளையாடுறது. ஸோ விளையாடுறது ஒரு குழந்தைங்களோட எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது அப்படின்றது இந்த கொஷின். ஸோ அந்த சைல்டு டெவலப்மெண்ட்டில், அந்த சைல்டுக்குள்ளே அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அந்த ப்ளே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வகிக்குதுன்றது இந்த ஃபுல் கான்செப்டே. ஸோ ப்ளேன்றது ஒரு பேசிக் டெஃபினேஷன் அப்படின்னா, ப்ளே இஸ் அன் ஆக்டிவிட்டி. இட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி தானே அது. ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு விளையாடுறது ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளே இஸ் அன் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் பை சைல்டு விச் தே என்ஜாய் அண்ட் ஃபீல் ப்ளஷரபிள். ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு ப்ளே அப்படின்னாலே, இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து டைம் டேபிளில் பிடி பீரியட் வந்தாலே அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகும். எதனால் அப்படின்னா, நம்ம விளையாட போகிறோம் அப்படின்ற இதில் வந்து அந்த குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ ப்ளே இஸ் unstructured without having any rules and regulations, whereas games having rules and regulations. So playன்றது வந்து இட்ஸ் லைக் unstructured. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி விளையாடுறது வந்து அது விளையாட்டு கிடையாது. அதுவே கேம்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளே டஸ் நாட் ரிக்வயர் எனி ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் அண்ட் பிளேஸ் பட் கன்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ப்ளேன்றதுல ஏதோ ஒரு டூல்ஸோ இல்லை எந்த ஒரு பிளேஸோ ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. பட் ஸ்பான்டேனியஸாக ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ப்ளே. ஸோ ப்ளே விச் ஃபுல்ஃபில் தி டெவலப்மெண்ட் நீட்ஸ் ஆஃப் children or of many kinds. ஸோ ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ப்ளே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. ஸோ சில்ட்ரன் ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ட்ஸ். ஸோ ஒரு குழந்தை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ ஆக்ஷன்ஸில். ஸோ ரோல் ஆஃப் ப்ளே இன் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளே வந்து ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளே ரீஇன்ஃபோர்ஸ் தி சைல்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ளே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. ஸோ சில்ட்ரன் ஆல்வேஸ் க்யூரியஸ் அண்ட் ஆக்டிவ். ஸோ இந்த ப்ளேன்னும் போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப க்யூரியஸாக வெயிட் பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அந்த ப்ளேன்ற விஷயம் வரும்போது. ஸோ எபிலிட்டி டு ஸ்பான்டேனியஸ் சூஸ் தேர் ஓன் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த குழந்தைங்க விளையாடும் போது அவங்களுடைய ஓன் ஆக்டிவிட்டியில் தான் அவங்க வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ சில்ட்ரன் சூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் அண்ட் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் கேரிங் அவுட். ஸோ ஆக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ப்ளஷர், தே டூ தெம் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் சஃபிஷியன்ட் மாஸ்டரி அண்ட் ஆக்டிவிட்டி பாஸ் ஆன் டு அனதர் ஆக்டிவிட்டிஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த விளையாட்டை விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைங்க அது போர் அடிக்கிறதுக்கும் அகைன் அண்ட் அகைன் அதுவே விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஆக்டிவிட்டிக்கு வந்து அவங்க சேஞ்ச் ஆவாங்க. ஸோ ஒன்ஸ் அது போர் அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைங்க வேறு ஆக்டிவிட்டிக்கு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து ஒரு குழந்தைங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் information about role of play in child development and then various dimension of child development. ஸோ ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு என்னென்ன டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளேயில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் அ எமோஷனல் டெவலப்மெண்ட், தேர்ட் ஒன் இஸ் அ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ஃபோர்த் ஒன் இஸ் அ சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் அ மாரல் டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அ பாடி பார்ட்ஸ், ஆர்கன்ஸ், மசில்ஸ் அண்ட் போன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு குழந்தைங்க விளையாடும் போது அந்த குழந்தைங்களோட ஃபிசிக்கலாக டெவலப்மெண்ட் எப்படிலாம் நடக்குது அப்படின்னா, அந்த ப்ளே மூலியமாக அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் வந்து டெவலப் ஆகுது, ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகுது, மசில்ஸ், போன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகுது. அந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நடக்குது குழந்தைங்க விளையாடும் போது. ஸோ ப்ளே எய்ட்ஸ் இன் டெவலப்மெண்ட் போத் ஃபைன் அண்ட் க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் இன் சில்ட்ரன். ஸோ ஒரு குழந்தை விளையாடும் போது அந்த குழந்தைக்குள்ளேயே வந்து ஃபைன் மோட்டார்ஸ், க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாமே வளர ஆரம்பிக்குது, டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னால் இப்போ ஒரு இன்ஃபான்சி வந்து பாலை கரெக்டாக பிடிக்கிறாங்க, இல்லை பாலை வந்து அவங்க எந்த டைரக்ஷனில் போதும் அவங்க பார்க்குறாங்க. அது மாதிரி ஒரு க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் தென் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னும் போது ஒரு பால் அடித்தோன்னா போட்டோன்னா அந்த குழந்தைங்க கரெக்டாக அந்த பாலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் அந்த ஃபைன் அண்ட் க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் ரிப்பீட்லி various bodily movements which develop their body control. For example, an infant will first hit at a toy, then will try to grasp it and eventually will be able to pick it up.
ஸோ ஒரு குழந்தைங்க கிட்ட டாய்ஸ் கொடுக்கும்போது இன்ஃபான்சி பீரியடில் லைக் 6 மந்த்து இல்லை 3 மந்த் இல்லை 6 மந்த் குழந்தைங்கிட்ட நம்ம டாய் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து வாங்கி தூக்கி போடுவாங்க. ஸோ தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு டெவலப் ஆகும்போது அவங்க வந்து அதை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிடிச்சி அவங்க அப்புறம் வாயில் வைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஆட்டி பார்ப்பாங்க என்ன சவுண்ட் வருது. ஸோ அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு தூக்கி போடுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்து வாயில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன சவுண்டு வருது அதை எடுத்து வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சவுண்டு வருது அது எல்லாமே வந்து அது லைக் ஸ்டெப் வைஸாக நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் தி இன்ஃபேண்ட் வில் ஷேப் தி rattle or perhaps bring it to the mouth. In this way the infant moves from simple to more complex cases. அப்படி தான் வந்து ஒரு குழந்தை சிம்பிள் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த குழந்தைக்குள்ள டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் எமோஷ்னல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்ட்ரன் எக்ஸ்பிரஸ் தேர் ஃபியர், அனெக்சிட்டி, ஜாய், ஆங்கர் த்ரூ ப்ளே. ஸோ ஒரு குழந்தைங்களோட ஃபியர், பயம், அனெக்சிட்டி, ஜாய், ஆங்கர் எல்லாமே வந்து ஒரு குழந்தைங்கள் விளையாடும் போது எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ ஒரு குழந்தையோட அதை ஒரு பால் பிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தை அழுவ ஆரம்பிக்கும், என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட எமோஷன்ஸை வந்து கீப் ஆன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய சிப்ளிங்ஸ் இப்போ யாராவது அவங்க அண்ணன் தங்கச்சிங்க அது மாதிரி அண்ணா அக்கா அது மாதிரி இருந்தாங்கன்னா சின்ன குழந்தை இருக்கும்போது அந்த வீட்டில் சரி நம்ம அண்ணாவால் மட்டும் அடிக்க முடியுது அந்த பால், நம்மளால் ஏன் அடிக்க முடியலன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்குள்ளே வந்து அந்த கோவம் வரும். ஸோ அவங்களுடைய அவங்களோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. த்ரூ ப்ளே சில்ட்ரன் கேன் ஏபிள் டு ரிமூவ் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ ஒரு குழந்தை விளையாடும் போது அந்த குழந்தைங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளே ஹெல்ப்ஸ் டு கம்யூனிகேட் வித் அவுட் சைட் வேர்ல்ட். ஸோ ஒரு விளையாட்டு வந்து ஒரு வெளி உலகத்து கூட வந்து நம்மளை கம்யூனிகேட் பண்ண வைக்குது. ஸோ வென் பேரண்ட்ஸ் ஆர் சிப்ளிங் ஷேர் தேர் டைம் வித் த சைல்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் தேர் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் இன் ஃபேமிலி. ஸோ ஒரு பேரண்ட்டும் சரி ஒரு சிப்ளிங்கும் சரி ஒரு குழந்தைங்களுக்குள்ள ஷேர் பண்ணி ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு டைமை வந்து ஷேர் பண்ணிக்கும் போது அந்த குழந்தை புரிஞ்சுப்பாங்க நம்மளுக்கும் இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத மதித்து நம்மளையும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ திஸ் இன்க்ரீஸ் தேர் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் தேர் கண்ட்ரோலிங் தேர் எமோஷன். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து அதனால் என்ன ஆகும்னா அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் ஆர் சிப்ளிங்ஸ் பிளேஸ் அ போர்ட் கேம். ஸோ எப்படிலாம் வந்து ஒரு பேரண்ட்டும் சரி சிப்ளிங்ஸும் சரி எப்படி ஒரு குழந்தைங்க கூட ஒரு போர்ட் கேம், ஸோ ஏதாச்சும் ஒரு கேம் வந்து அவங்களுக்கு கூட விளையாட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அண்ட் தென் ஷேர் பைக் ரைட்ஸ் அண்ட் தென் ப்ளே பேஸ்கெட் பால்ஸ், ரீட் அ ஸ்டோரி. ஸோ அது மாதிரி வந்து குழந்தைங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடக்கணும். ஸோ இன்ட்ராக்ஷன் வித் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் சில்ட்ரன் லேர்ன் டு கண்ட்ரோல் தேர் எமோஷன்ஸ். ஸோ அவங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும். அதுதான் வந்து எமோஷ்னல் டெவலப்மெண்ட். அண்ட் தென் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன பார்த்தோன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் தி இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் லைக் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைக் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் தென் அவங்களுடைய மென்டல் க்ரோத் அது எல்லாமே வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ளே மூலியமாக எப்படி அவங்களுக்குள்ள அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் மென்டல் க்ரோத் எல்லாமே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா த்ரூ ப்ளே சைல்ட் டெவலப் தேர் காக்னேட்டிவ் எபிலிட்டி. ஸோ விளையாடும் போது அவங்களுக்குள்ள அந்த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து டெவலப் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா children gain knowledge through play such as judging the distance, sensing the speed, knowing the what, how and when of things and events etc, which develop their ability to think, remember and solve problems. இப்போ ஒரு குழந்தை வந்து பால் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட் பால் விளையாடும் போது அந்த குழந்தை அந்த டிஸ்டன்ஸை ஜட்ஜ் பண்ணி ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அடிக்க தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் விளையாட அவங்களுக்கு வந்து அந்த பால் எப்படி அடிக்கணும், இல்லை த்ரோ பால் விளையாடும்போது அந்த பால் எப்படி பிடிக்கணும், அந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு புரிய வரும். ஸோ அதுதான் வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் வரும் அது எல்லாமே அவங்க வந்து ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே இருக்க திங்கிங் அது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ண வைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பசில்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து அந்த பசில்ஸ் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில்ட்ரன் ஆல்சோ இன்க்ரீஸ் தேர் understanding of size, shape and textures of things through play and understanding their relationship. ஸோ ஒரு ஹார்டான பொருள் கொடுக்குறோம், சாஃப்டான பொருள் கொடுக்குறோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது சாஃப்ட் இது ஹார்ட் அவங்களுக்கு வந்து லைக் ரிலேஷன்ஷிப் சொல்ல தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைங்களோட அந்த விளையாடும் போது அவங்க நிறைய விஷயத்த அவங்க உள்ள வந்து நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய டெவலப்மெண்ட் நடக்குது. லைக் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், லைக் இட்ஸ் லைக் அ காக்னேட்டிவ் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் சொல்லலாம். ஸோ அது எல்லாமே அவங்களுக்குள்ள டெவலப் ஆகுது விளையாடும் போது. ஸோ
சில்ட்ரன் இன்க்ரீஸ் தேர் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் த்ரூ கேம்ஸ் அண்ட் பசில்ஸ். ஸோ ஒரு பசில்ஸ் கேம் விளையாடும்போது அவங்களுக்கு வந்து அந்த பசில்ஸ் எப்படி சால்வ் பண்ணுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். லைக் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் சில்ட்ரன் இம்ப்ரூவ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் அண்ட் ஒகாபுலரி த்ரூ ப்ளே. ஸோ அவங்க விளையாடும் போது அவங்களோட லாங்குவேஜ், அவங்களுடைய கம்யூனிகேஷன், அவங்களுடைய ஒகாபுலரி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சில்ட்ரன் டெவலப்ஸ் தேர் அப்சர்வேஷன், இமேஜினரி அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ அவங்களுடைய அப்சர்வேஷன், அவங்களுடைய இமேஜினேஷன், அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து விளையாடும் போது டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் பிளேயிங் தி கேம்ஸ் ஆஃப் அ ஹோம் கிரியேட் எலாபரேட் நரேட்டிவ் கன்சர்னிங் தேர் ரோல்ஸ் அண்ட் தி நேச்சர் ஆஃப் தி டெய்லி லிவிங். ஸோ ஒரு குழந்தை விளையாடும் போது அந்த குழந்தை வந்து லைக் டீச்சர் மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மாதிரியே வந்து அந்த ரோல் மாதிரியே எடுத்து லைக் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை அப்படியே வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ லைக் அவங்க அப்சர்வ் பண்ணுற விஷயத்த அவங்க அப்படியே வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஒரு கேம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க விளையாடுவாங்க. ஸோ இதுதான் வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். அண்ட் தென் சோஷியல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வித் தி இன்ஃபேன்ட்ஸ் பிகின்ஸ் டு பிளே வித் பேரண்ட்ஸ் அண்ட் வித் ஆப்ஜெக்ட்ஸ், எ ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப் ஆஸ் செப்பரேட் ஃப்ரம் அதர்ஸ் பிகின்ஸ் டு டெவலப். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இன்ஃபேன்ட்ஸ் லைக் 6 month குழந்தை வந்து லைக் 1 year குழந்தை வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை பேரண்ட்ஸ் கிட்ட வந்து விளையாடும் போது அந்த குழந்தை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த குழந்தைங்கிட்ட நம்ம போயிட்டு ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன் நம்ம கொடுத்தோம், சிரிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ அந்த குழந்தைங்களுக்கே வந்து அவங்களுக்கும் ரியலைஸ் ஆகும், ஓகே நம்மளுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ த இன்ஃபேன்ட் பிகன் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் இன் கான்டாக்ட் வித் அதர்ஸ். ஸோ அந்த குழந்தைங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இவங்க கூட இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் எல்லாருக்கூடயும் பழகணும் அப்படின்ற கான்செப்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டாக அவங்களுக்குள்ள வந்து டெவலப் ஆகும். ஸோ அஸ் சில்ட்ரன் க்ரோ தே என்ஜாய் பிளேஃபுல் இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸ். ஸோ வளர வளர அந்த குழந்தைங்களுக்குள்ள மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், ஸோ நம்ம வந்து விளையாடணும் அப்படின்றது கான்செப்ட் அவங்களுக்குள்ள வரும். ஸோ சில்ட்ரன் லேர்ன் அபவுட் பவுண்ட்ரிஸ், பேஷண்ட்லி வெயிட்டிங் ஃபார் தேர் டேர்ன்ஸ், டீம் ஒர்க் அண்ட் காம்படிஷன். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு குரூப்பில் விளையாடும் போது அவங்களுக்கான டேர்ன் வர வரைக்கும் அந்த குழந்தை வெயிட் பண்ணும். அந்த டீம் ஒர்க் அவங்களுக்கு தெரிய வரும். அண்ட் தென் அவங்களுக்கு காம்படிஷன் அது எல்லாமே அவங்களுக்கு புரிய வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபீலிங் ஆஃப் வின்னிங் அண்ட் லாஸிங். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து வின்னிங்கும் சரி லாஸிங்கும் சரி அது ரெண்டுத்துக்கும் வந்து ஃபீலிங்கை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. And then moral development அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, when children engage in play with their peers and family members, they begin to learn that some behavior are acceptable, some behaviors are unacceptable. ஸோ moral development, ஒரு குழந்தைக்குள்ள moral development எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து விளையாடும் போது அவங்க பியர்ஸ் குரூப்லேயும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் அவங்க வந்து நீங்கள் விளையாடும்போது அவங்க அந்த பிஹேவியர்லேயே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. லைக் அவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா அது குட் திங்ன்றது அவங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இல்லை அவங்க வந்து ஒரு லைக் பியர் குரூப்லேயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து திட்ட ஆரம்பித்தாங்க, நம்ம பண்ணுறது தப்பு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த பிஹேவியர் வந்து அன்அக்செப்டபிள்ன்றது அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ பேரண்ட்ஸ் கேன் டெவலப் மாரல்ஸ் வைல் ரீடிங் ஸ்டோரிஸ் டு சில்ட்ரன் பை ஸ்ட்ரெஸ்ஸிங் தி மாரல் இம்ப்ளிகேஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் தேம். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக இல்லை டீச்சராக நம்ம வந்து ஒரு மாரல் ஸ்டோரியை சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாரலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த மாரல் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ வித் பியர்ஸ் தே குவிக்லி லேர்ன் ரிவார்டிங் இஸ் குட் அண்ட் சீட்டிங் இஸ் பேட். ஸோ அவங்க பியர்ஸ் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது சீட் பண்ணோன்னா தப்பு, அண்ட் தென் அவங்க வந்து நல்லது பண்ணாங்கன்னா ஒரு ரிவார்ட் பண்ணாங்கன்னா அது வந்து குட் திங்ன்றது அவங்களுக்குள்ளே வந்து டெவலப் ஆக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ குரூப் ப்ளே ஹெல்ப்ஸ் தி சில்ட்ரன் அப்ரிஷியேட் டீம் ஒர்க் அண்ட் ஷேர் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், கொலாபரேட்டிங் வித் அதர்ஸ். ஸோ ஒரு குரூப் ப்ளே விளையாடும் போது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து டீம் ஒர்க்னால் என்ன தெரியும், ஷேர் எப்படி பண்ணணுன்றது தெரிய வரும். ஸோ அதர் ஃபீலிங்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து கொலாபரேட்டிவாக இருக்கிறது அது எல்லாமே வந்து அந்த குழந்தை வந்து கற்றுப்பாங்க. ஸோ த சைல்ட் லேர்ன்ஸ் ஹவு டு கைண்ட் அண்ட் charitable to others through play. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து விளையாடும் போது எப்படி வந்து நம்ம கைண்டாக இருக்கணும், எப்படி வந்து சேரிட்டபிள் உதவியாக இருக்கணும் எல்லாருக்கும். ஸோ அது மாதிரி வந்து அந்த குழந்தைங்க வந்து விளையாட்டு மூலயமா அவங்களுக்குள்ளே டெவலப் ஆகுது, லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து physical development, cognitive development, emotional development, social development and moral development. And then conclusion பார்க்கும்போது in this topic play and various dimension of child development were discussed in detail. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அப்படியே வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து எழுதிட முடியும். ஸோ ரோல் ஆஃப் பிளே இன் தி வேரியஸ் டைமென்ஷன் ஆஃப் சைல்ட்லாம் இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. Thank you.